இந்த வாரம் திவினேஷ், பிரதீபா பாடும் பாடல் ப்ரோமோ வந்துருச்சுங்க. எவ்வளோ சூப்பரான பாடல் தெரியுமாங்க? அந்த பாடல் வந்து பாசமலர் திரைப்படத்திற்காக மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே பாடலுங்க. பாடல சொல்லும்போது எப்படி இருக்கு? அவ்வளோ அருமையான பாடல தாங்க தெரிவு செஞ்சு குடுத்துருக்காங்க. திவினேஷ் அந்த பாடலத்தான் பாடப் போறாரு. திவினேஷும், பிரதீபாவும் சேர்ந்து அந்த பாடல பாடுறாங்க. சூப்பரா பாடுறாங்க. அருமையா இருக்கு அவங்க 2 பேரும் பாடுறது. திவினேஷ் பாடுறதுக்கு சொல்லவா வேணுங்க? அந்த அளவுக்கு பாடுறாருங்க. அவ்வளோ அமைதி, அவ்வளோ அப்படி சூப்பராவே இருக்கு பாடுறது. பார்க்கவே ஆசையா இருக்குது. அந்த மாரி தான் 2 பேருமே சேர்ந்து பாடுறாங்க. இந்த மாதிரியான பாடல்கள கேட்கணும்னு சொன்னா திவினேஷ் வரணுங்க. அவர் வந்தா தான் இந்த மாதிரியான பாடல்களையும் கேட்கலாம். அதே மாரி பிரதீபாவையும் பாராட்டணுங்க. அவங்களும் திவினேஷோட சேர்ந்து சூப்பராவே பாடுறாங்க. எவ்வளோ அருமையா பாடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. பாடலும் சூப்பரான பாடல் தான். அவ்வளோ அழகா பாடுறாங்க. விஜய் பிரகாஷ் சார் சொல்றாரு, "திவினேஷ் நீ பாடும்போது மட்டும் ஸ்ரீ சார் அழுதுடுறாரு. அந்த மாரி இருக்கு நீ பாடுறது. நீ எப்போ வந்து பாடுனாலும் ஸ்ரீ சார் அழுதுகிட்டு தான் இருக்கிறாரு. நீ பாட ஆரம்பிச்சதுக்கே அழுக ஆரம்பிச்சுடுறாரு." அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்றாருங்க. அது மட்டும் இல்ல அவர் சொல்றாரு, "இங்கிருந்து பார்க்குறப்ப ஒரு தெய்வீகமா இருந்தது. அதோட இந்த சரிகமபா மேடையே செட்டே ஒரு கோவில் மாரி இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. 2 பேருமே அப்படி பாடுனீங்க. சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லங்க, ஸ்ரீ சார் வந்து திவினேஷ தூக்கி கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறாரு. திவினேஷ தூக்கி மடியிலயும் வச்சுக்கிறாரு. மடியில வச்சு முத்தம்லாம் குடுக்குறாரு. திவினேஷுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த பாடல் ஃபுல்லா எப்ப பார்ப்போம்ன்னு சொல்லி இருக்குது. அவ்வளோ அழகா இருக்கு பாடல். ப்ரோமோ பார்த்ததுக்கே அவ்வளோ ஆசையா இருந்துச்சுங்க. இந்த பாடலா பாடப் போறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாடுறது அவ்வளோ அழகா அருமையா இருக்குதுங்க. அதோட இனி பிரதீபாவ யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பிரதீபா யாருன்னு கேட்டாலே திவினேஷ் கூட பாடின பிரதீபான்னு சொன்னாலே உடனே தெரிஞ்சிரும். டூயட் ரவுண்ட்ல சரியான ஜோடிய தான் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த அளவு அழகா அமைதியா உணர்வுபூர்வமா இந்த பாடல பாடக்கூடியவங்க தான் 2 பேருமே. அவ்வளோ அழகா பாடுறாங்க. சூப்பரா பாடுறாங்க. அவ்வளோ அழகா, அருமையா பாடுறாங்க. இந்த பாடல கேட்டாலே பல பேர் கண்கள்லருந்து கண்ணீர் வரும். அப்படி ஒரு பாடல் தான் இந்த பாடல். எல்லோருக்கும் பிடித்த பாடல நம்ம திவினேஷ், பிரதீபா பாடப் போறாங்க. ப்ரோமோ வந்தாச்சு. திவினேஷ், பிரதீபா என்ன பாடல் பாடப் போறாங்கன்னு சொல்லி மாரி மக்கள் நாயகன், மெல்லிசை இளவரசர் திவினேஷ் சூப்பரான பாடல செலக்ட் பண்ணி சூப்பரா பாடுறாருங்க. அதே மாரி யோகஸ்ரீ, ஸ்ரீமதி, அபினேஷ் இவங்க மத்த மத்த குழந்தைங்க இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கு பாட சான்ஸ் குடுத்தா ரொம்பவே சந்தோஷமா இருங்க. இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே!